ஒண்ணு வச்சா அண்ணாமலை அவர்கள் தலைமையில வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கோரிக்கைய அமித்ஷா அவர்கள்ட்ட சொன்னதா சொல்லப்படுது. அதுக்காக தான் தலைவர் பதவியை மாத்தி அங்க நயினார் நாகேந்திரன் வந்தாரு. அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலை அவர்கள் மிகவும் திறமையானவர், அவரை நாங்க சரியான விதத்துல பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப தேசிய அளவுல அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. 2019 IPS பதவியை விட்டு பாஜகவுல சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே துணைத் தலைவர் பதவியை கொடுக்கறாங்க மாநில அளவுல. அதன் பிறகு அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு 20,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. அப்படி இருந்தோ ஒரு IPS பதவியில இருந்து அவர் வந்துட்டாரு, அவருக்கு எப்படியாவது ஒரு நல்ல பதவி கொடுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அவங்க மாநில தலைவரா ஆக்குறாங்க. மாநில தலைவர் ஆக்கின பிறகுல இருந்து அவர் சூறாவளித்தனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி வந்ததே அண்ணாமலை அவர்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு பாஜக தரப்புல இருந்தே சொல்லப்பட்டது. அதனால என்னதான் இப்ப அவர் மாநில தலைவரா இல்லைன்னா கூட அண்ணாமலை அவர்களுக்குன்னு பெரிய தொண்டர்கள் பலம் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. இப்படி பாஜகவுல நல்ல பெயரோட இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவுல பொறுப்பு தரப்போறாங்க. ஆகஸ்ட் மாதம் பாஜகவுடைய தேசிய தலைவர் பொறுப்பு ஏத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு.